கவி கீழே உட்காருடி. இல்லம்மா நான் இங்கே இருக்கேன், அவங்க மட்டும் சாப்பிடட்டும், எனக்கு தட்டில் போட்டு கொடுமா. கவி, எல்லாம் தனித்தனி இலை இல்லை, ஒன்றா இலை கும்மலை சாப்பாடு எல்லாம் ஒரே இலையில சாப்பிட போகிறோம். நான் அப்படி சாப்பிட்டதே இல்லடா, சூப்பர் ஜாலி. ஆத்தி சூப்பர் ஐடியா. எல்லாரும் ஒரே இலையிலையா? உங்க எச்சியை நான் சாப்பிடவா? அம்மா இவன் ஸ்கூல்ல பிடிங்க தின்னதே இல்லை, எச்சியை சாப்பிட போறானா? அம்மா கிண்டல் பண்ணடா, ஜாலியா தான் இருக்கும். இப்போ உனக்கு வேணா தனியா கொடுத்தா? அம்மா அவன் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வச்ச மிச்ச எலும்பு கூட பிடிங்கி தின்றுவான். அவி இவன் கூட சாப்பிடுவியா தனியா சாப்பிடுவியா? நான் அப்பா கூட சாப்பிடுவேன், எனக்கு பசிக்கலம்மா. சரி நான் போய் எடுத்து வரேன். எல்லாரும் சாப்பிடுங்க. யாருக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா? இந்த ரெண்டு சாப்பிட்றத பார்த்தா நீங்க என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா பால் சாப்பாடுல நினைச்சிட்டீங்க? சாப்பாடு சூப்பர் காத்தியம்மா. ஏம்மா நல்லா இருக்கா? இவ்வளோ வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கீங்க. ஏய் கிண்டல் பண்றியா? ஏமாதாம்மா, பிரியாணி, முட்டை பொரிச்சது, ஸ்வீட்டு கலக்கிட்டீங்க போங்க. அம்மா என்னடா ஏப்பம் தினுசா வருது? பாடி சூப்பர் சாப்பாடு. கார்த்தி நீ என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? வாயடிச்சு போயிருக்கம்மா, வாயடிச்சு போயிருக்கேன். அண்ணே நீங்கெல்லாம் வர முன்னாடியே அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டேன்னு நீ பாத்தியா கவி? எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா இதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு, போதும். ஏண்டா பல்ல கட்டிட்டே இருக்கிற சிவா? நீ வேணா காட்ட வேண்டியதானே, அவனை பார்த்து ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? வீட்டுல தான் இப்படின்னா ஸ்கூல்ல இந்த கதைலாம் நடக்குதா? சும்மா ஜாலியா பேசுறதுமா. சரி பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் வேலை பார்க்குறேன். சரிங்கம்மா நான் கிளம்புறேன், எங்க அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். இரு கீர்த்தி, போகலாம். இல்லை கார்த்தி, நான் ஊருக்கு கிளம்புறேன், லீவுக்கு பாட்டி ஊருக்கு போகிறேன். எங்கள் அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. சாரி கார்த்தி, நான் இன்னொரு நாள் வரேன். ஆமாம் ஆமாம் நானும் கிளம்புறேன். ஆமாம் ஆமாம் நீயும் கிளம்பு. கீர்த்தி போகலாம். போனாலும் ஒட்டிகிட்டே வா. நான் பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனோடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க கார்த்திக்கு. சரிங்கம்மா. நான் என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க. கவிமா பாய். சரிங்கக்கா போயிட்டு வாங்க, பாய். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். சரிம்மா கண்டிப்பாக வரேன், பாய். சொன்னது அவங்க காதை கேட்டிருக்குமா? இல்லை கவி, அவள் கொஞ்சம் மறந்துட்டா, அதனால தான் அவன் வெளியில இருந்துட்டு வந்துட்டு போயிருக்கா. அவள் காதுக்கெல்லாம் கேட்டிருக்காது. சரி அப்படியே நானும் கிளம்புறேன். நீங்க இருங்க. இருப்பா, ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைம்மா அம்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. ஆட்டக்காரிட்ட நான் கால் பண்ணி சொல்கிறேன், நீங்க இரு. எங்கேயும் போகல? அம்மா வெளியில் எங்கேயும் போகல, வெயில் அடிக்கல, அதனால தான் எங்கேயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி பிள்ளையோட விளையாடு. நான் உங்க ஆட்டக்காரிட்ட ஃபோன் பண்ணி சாயங்காலம் வருவான்னு சொல்லிடுறேன், தேட மாட்டான். சொல்லிருங்கம்மா, இல்லைன்னா அந்த தாத்தா வேற இங்கே வேற வந்துட்டு நை 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 நையும் பாரு. நான் சொல்லிடுறேன். கவி தூக்கம் வருதா? அண்ணே காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கட்டா? நீங்கள் பேசிட்டு இருங்க, போயிடாதீங்க, நான் வந்துடுவேன் இப்போ. சரிம்மா நீ உள்ளே போய் படு. டே கீர்த்திக்கு அவங்க ஆச்சி ஊர் எந்த ஊருடா? எனக்கு என்னடா தெரியும், நான் வேணா கேட்டு சொல்கிறேன். ஏண்டா வாய் அப்பலேருந்து ஈனே வச்சிருக்க? போதுமாடா? இதான் நல்லா இருக்கு. என்னடா அப்பாவை காணோம்? வருவாங்கடா. சொன்னதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன்டா. இல்லைடா, எங்கள் ஆச்சி ஊரும் அவங்க ஊரும் ஒன்றா இருந்தா ஜாலி தான், நாளைக்கே ஓடிடுவேன். இப்போவே ஃபோன் பண்ணி கேளுடா, நான் ஃபோன் பண்ணி தரேன். ஏன் கேட்க வேண்டியதானே? நான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ கீர்த்தி, வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா கார்த்தி, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அம்மா உங்கள் ஆச்சி ஊர் நீல, அது எந்த ஊர்? திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமம்டா. ஏய் எங்கள் ஆச்சி ஊர் அங்கே தான் இருக்குது. பக்கத்துல நானும் சொன்னேன், அந்த கிராமம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் நீ சொல்ல வேண்டாம், நாளைக்கு நானும் அங்கே வரேன், ரெண்டு பேருக்கும் அதே ஊரான்னு பார்க்கலாம், சரியா? சரி கார்த்தி, பாய், நான் வச்சுறேன். பாய் கீர்த்தி. ஜாலி, நான் நாளைக்கு பாட்டி ஊருக்கு போகிறேன். உங்க அம்மாட்ட கேளுடா. எம்மா எம்மா இங்கே வாங்க. கூப்பிட்டியா? நாளைக்கு நான் ஆச்சி ஊருக்கு போயிட்டு வரேன். இருக்கிறாங்க. அவள் மட்டும் நல்லா போனால, எனக்கு நீ 1.5 மாதம் லீவு தான், நான் போயிட்டு வரேன். சவுண்டு கேட்குடா, அவர் வந்துட்டாரா என்னம்மா?
அவர் வந்தால் என்னம்மா, பரிச்சு தான் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் ஏன் பயந்துகிட்டு இருக்கீங்க? சரிடா, நான் உங்க அப்பாட்ட நைட்டு கேட்டு சொல்றேன். ஜாலி தான்டா உனக்கு. இனி எங்கேயும் காதல். வாங்கப்பா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்களா? ஆமாப்பா, அவங்க கிளம்பிட்டாங்க. என்னடா பேய் மொழி முழிக்க? இல்லைப்பா, பாட்டி கால் பண்ணாங்க, நாளைக்கு வர சொன்னாங்க. போயிட்டு வரட்டுமா? தயவு செய்து போடா, வீட்டில் அப்போதான் நிம்மதியாக இருக்கும். ரொம்ப நன்றி, உள்ளே போகலாம். போடு, அப்பாட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு. ஜாலி தான் இன்னி. நீ வரியாடா? அம்மாட்ட கேட்டு பார்க்கண்டா, கிராமம்னா விட்டுருவாங்க. உன் கூட தானே, கேட்டு பார்க்குறேன்னு. அம்மாவை சொல்லி பேச சொல்கிறேன்னு. கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்னு சொன்னால் உங்கள் அம்மா விட்டுருவாங்க. ஆமாடா, ஃப்ரீன்னு சொன்னால் எங்கள் அம்மா அனுப்பிடுவாங்க. நாளைக்கு கிராமத்தில் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் கொடுக்காம கிளம்ப சொல்கிற? எங்கள் அம்மாவுக்கு தெரியாதடா, வாங்கி வச்சதை நானும் என் பாப்பாவும் நேற்று நைட்டே சாப்பிட்டோம். அவங்க தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். பாய். ஜூஸ் இருக்குடா, குடிக்கியா? இல்லைடா, நான் சும்மா சொன்னேன். எனக்கு வயிறே ஃபுல்லாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். ஐயா ஜாலி. நாளையிலேருந்து கீர்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.